எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரியுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகா ஆன்மீராகிய பகவான் சாலை ஆண்டவர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சபைக்கு வந்திருக்கும் அனைத்து ஜீவ பேரவியர்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த வரவை தெரிவித்துக் கொண்டு நமஸ்காரத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். நான் பள்ளியில தான் பணி செஞ்சு பிரசங்கம் செஞ்சு பழக்கம். முதல் தடவையா ஐயப்பா அண்ணா நீ சபையில பேசணும்னு 2-3 தடவை என்கிட்ட சொல்லியும் அண்ணா சொல்லி நான் அவங்களுடைய அனுமதியை பெற்றுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு 15 நிமிஷம் எனக்கு தெய்வீகம் எப்படி கிடைச்சது, ஏக இறைவனாகிய ஒரு இறைவனுடைய மெய்வழி தெய்வீகம் இறைவனை எப்படி அடையிறதுங்கிறது ஏற்கனவே நான் வேதத்தில் தேடிக்கிட்டு இருந்தேன். இஸ்லாமிய குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த யதார்த்த நன்மனை தான் என்னை கொண்டு ஆலயத்தில் சேர்த்துது. ஆலயத்தில் சேர்த்தாலும் நான் தொடர்ச்சியாக அந்த பிடியில் இருக்கணும் அப்படின்னா மாதம் சபை நடக்கும், அங்கே தான் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயப்பா அண்ணா முதல் தடவை பஸ்ஸில் மெய்வழி சாலைக்கு வந்த பஸ்ஸில் தொடர்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நான் அதை பெற்று அதன்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மெய்வழியை அடைதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவை கொண்டு இறைவனை அடைவதே மனிதனின் கடமை. இஸ்லாத்தில் மொத்தம் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. 2026ஆம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு காலம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு இருந்தாலும் 3ஆவதாக ஆக்கப்பட்ட நோன்பு. ஆனால் இஸ்லாத்தில் முதல் கடமையாகிய கலிமானா என்னன்னு எனக்கு மெய்வழி சாலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். கலிமானா என்னுடைய 42 வருஷ காலமா எழுத்தால் ஆக்கப்பட்ட வடிவத்தையே என் நினைவில் நான் வச்சிட்டு இருந்தேன். பள்ளிகளில், பேப்பர்ஸில், வாயில சொல்ற இந்த எழுத்து வடிவத்தையே கலிமா, அல்லானா உருவம் இல்லாதவன், இப்படிதான் எனக்கு என்னுடைய குலத்தார்கள் கற்றுக் கொடுத்து, நான் இஸ்லாமிய மத போதகம் படிக்க போன இடத்துல என்னுடைய ஆசிரியர்களும் கற்றுக் கொடுத்தது இறைவன் என்றால் உருவமற்றவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே நினைவுல தான் நான் 42 ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய உணர்வுல வச்சு நான் வணங்கிக்கிட்டே இருந்தேன். இஸ்லாமிய மதத்துல 5 வேளை தொழுகை இருக்கு. 2ஆவதாக ஆக்கப்பட்ட கடமை ஃபஜ்ரு, லுஹரு, அசரு, மகரிபு, இஷா. இந்த 5 வக்துலையும் இறைவனை இப்படிதான் நினைச்சு வணங்கணும்னு சொல்லி வணங்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு மெய்வழி சாலைக்கு நான் அந்த உண்மையான இறைவனை நான் அடையணும்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ மெய்வழி சாலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இறைவன்னா யாரு, நம் மீது யான் கடமை என்று சொல்லப்பட்டது, இந்த கடமை 5 எதுக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த கடமையினுடைய தாத்பரியம் என்ன, அடைதல் என்ன, அதன் பிறகு அதனுடைய பயன் என்ன, அறிதல் முதல் அடைதல் 2வது, அறிந்து அடைந்த உயிர் உடலம் தேவராமே. இந்த தெய்வம் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல சொன்ன மாதிரி இத கொஞ்சம் கொஞ்சமா நான் உணரேன். கலிமா மொத்தம் முதல்ல சொல்லப்பட்டது கலிமா. அது என்னன்னு தெரிஞ்சாதான் தொழுகையே, வணக்கமே நமக்கு நிறைவேறும். வணக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் நோன்பு.
நோன்புங்கிறது என்ன? எல்லா மதத்தவர்களுக்கும் இறைவனை அடையிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு விரதம், கட்டுப்படுதல். அப்புறம் ஜக்காத்து, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜி. ஜக்காத்துன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய பொருளை கையில் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறது அல்ல ஜக்காத்து. தான் பெற்ற இறைநிலையை தன்னை போல உள்ள சகோதரர்களுக்கு கொடுக்கிறது தான் ஜக்காத்து. இன்னைக்கு ஜக்காத்துனா இருக்கிற பொருள் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது, அது ஜக்காத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 5வதா ஹஜ்ஜி. ஹஜ்ஜிங்கிறது இறைவனால் பொருந்தப்பட்ட கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்ததுக்கு பேர் தான் ஹஜ்ஜி. இந்த 5 கடமையும் இறைவன் எதுக்கு தந்தான் அப்படின்னு முதல்ல நம்ம சிந்திக்க வரணும். கடமை பயன் என்ன அப்படின்னு நம்மளுடைய குருபிரான் ஷைகுல் முர்சதினா சாலை ஆண்டவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட கடமையின் பயன் என்ன? என் சிந்தனைய தொலைக்குச்சு. என்னுடைய குருபிரான் கேட்ட கேள்வி கடமையின் பயன் என்னன்னு கேட்டக்கு அப்புறமா தான் வேத நூல்களை படிக்க ஆரம்பிச்சப்போ நமக்கு கடமையின் பயன் இறைவனை அடைதலே. இறைவனை அடைதல்னா என்ன அப்படின்னா, எல்லா மதத்திலையும் கொடுக்கப்பட்ட மாதிரி தன்னுடைய இருதயமாகிய ஆசனத்தில் அந்த ரப்பை, அந்த ஈசனை, அந்த பரமாத்மாவை நாம் பிரகாச ரூபியாக இந்த ஜீவித காலம் இருக்கும் பொழுது அடைவது. அதுக்கப்புறமா தான் அந்த இறைவனை தொழுகை, வணக்கம்ங்கிற 2வது கடமைக்கு வரும். எப்போ அந்த ஈசனை அந்த குருபிரானுடைய உதவி இல்லாமல் எத்தகைய வல்லவராக இருந்தாலும் அடைய முடியாது. ஷைகுல் முர்ஷதினா மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நானே உனக்கு பொறுப்பு என்று அவங்க கையெழுத்திட்டு தந்த அந்த வேத நூலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய மனமானது முற்றிலும் அடிமைப்பட்டது. நான் உங்களுடைய சொல்லுக்கே நடப்பேன் என்று உறுதி செய்ததுக்கு அப்புறமா தான் வேத நூலை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுல நம்ம கடமையான அந்த பிரகாச ரூபத்தை குருபிரானுடைய துணை கொண்டு இருதய ஆசனத்தில் நாம் அடையணும்னா அவங்க சொல்லு அணுக்கு சகாம நடக்கணும். எல்லா நேரத்திலையும் சத்தியத்திலும் நித்தியத்திலும் பிடியா இருந்தா மட்டும்தான் எல்லா நிலையிலையும் அது நமக்கு கிடைக்கும். தரக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு, தேடுதலுடைய நிலை நமக்கு. அப்போ களிமாங்கிற கடமை எப்போ நிறைவேறுது? ஒரு மனிதனுக்கு எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொன்னா, குருபிரானுடைய உதவியை கொண்டு அந்த பிரகாச ரூபத்தை தன் கல்வில் இருதயத்தில் தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் தொழுகை கடமையாகும். இல்லைன்னா தெய்வம் கேட்கிறாங்க, உன் கையும் காலும் முற்ற இடத்துலயா இறைவன் இருக்கிறான்? நீ தரிசிக்க வேண்டிய இடம் கல்பு. அந்த கல்புல இறைவனை தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் நீ வணங்குற வணக்கம் அது மெய்யான வணக்கம். இல்லைன்னா நபுசே ஷைத்தானியா, உன்னுடைய எண்ணத்துக்கு நீ கட்டுப்பட்டவன் ஆயிடுவ. உன்னுடைய எண்ணம் அல்ல இறைவன். அந்த பிரகாச ரூபத்தை இறைவனை நாம் அடைஞ்சே ஆகணும்னு அடமும் திடமும் நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த 2ம் குருபிரானுடைய சொல்லுக்கு கீழே நின்றா மட்டும்தான் கிடைக்கும். அது வேணும்னா எல்லா மாதங்களும் நம்ம சபைக்கு வந்து வேத நூலை கவனமா சொல்றத கவனமா கேட்டு நெருப்பு கத்தியில நடக்கிற மாதிரி இந்த பூமியில நம்ம பயந்து பயந்து நடக்கணும். இறை எச்சம் உடையவர்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டும். நம்ம குருபிரான் இருக்கும்போது பரிசுத்தமான உள்ளத்தார்கள் அவங்க கைப்பிடிச்சு அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய சந்ததிகளால இன்னைக்கு நமக்கு பெரும் பாக்கிய நம்ம பகுதிக்கே வந்து நடத்துறாங்க. மாசம் நாள்கள் தலைகள் குறைஞ்சிக்கிட்டு போகுது. இது எப்பேற்பட்ட செயலுடைய இந்த எல்கன்னு தெரிஞ்சா
தெரிஞ்ச மக்களும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரப்புடைய செயலை உணர்றது எப்போ அப்படின்னா, நம்ம அணுப்பெசாம நடக்கும் பொழுது மட்டும்தான் பரிசுத்தமான எண்ணத்தோட இறைவன் எப்பவுமே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மனுஷர் மைதானத்துல கேள்வி கணக்கு பார்க்கும்போது குரான் வார்த்தை என்னை கேட்ட கேள்வி, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மனிதர்களே, அன்றைய நாள் அலா அஃப்வாஹிஹிம், உங்களுடைய வாய்களில் சிகிலிட்டுப்படவிடும், முத்திரையிடப்படும். வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கரங்கள் சாட்சி சொல்லும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், நீங்கள் கேள்வி கணக்கில் இல்லாமல் தப்பிக்கவே முடியாது. அந்த இறைவனை இந்த தூலம் உள்ள போது, ஜீவன் உள்ள போது அஞ்சி அவங்க சொல்லுக்கு கீழே அடிமடிந்து நடந்தாலே இறைவனை அடைய முடியும். நான் மெய்வெளிக்கு வந்துட்டேன், சபைக்கு நான் வாரேன் இப்படின்னு சொல்லி எனக்கு அடக்கம் கிடைச்சிட்டு அப்படிங்கிற அடக்கம் ஏற்கனவே வந்தவங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு இல்லாம, அடக்கம்ங்கிறது நம்மளுடைய குருபிரான் என்னுடைய கண்ணியத்திற்கு என்னுடைய தவத்தின் விளைவாக உங்களுடைய ஒட்டுதலின் பேரில் கிடைக்கப்பட்ட ஒரு மரண அவஸ்தை நீக்கப்படும். இது எல்லாருக்கும் கிடைக்கும். குருபிரான அண்டிட்டாலே இது கிடைக்கும். ஆனா தீர்ப்பு நாள் வரும் பொழுது நாம் எவ்வாறு நடந்தோம் என்பதை முன்வந்த வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. இதே இன்னொரு பக்கத்துல மாலிஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வ வஜது மா அமிலு ஹாதிரா வலா யظலிமு ரப்புக அஹதா. தீர்ப்பு நாள்ல ஒவ்வொரு மனிதனும் நிப்பாட்டப்பட்டிருக்கும் போது மா அமிலு வஜது ஹாதிரா, நான் இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருக்கணுமே, மண்ணாவே இருந்திருக்கணுமே, மனிதனாக படைக்கப்பட்டதின் காரணத்தினால நான் அந்த மனித கடமையை நிவர்த்தி செய்யாததின் காரணமாக இன்னைக்கு நான் பாவியாக இறைவன் முன்னால நிற்கிறனே அப்படின்னு சொல்லி மனிதன் அன்றைய தினம் சொல்வான் என்று குரான் வேதத்தில் நான் முறையாக படிச்சத உலகமே கேட்கிற நிலையில இன்னைக்கு தயார் செய்யப்பட்ட இந்த ஆன்லைன் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த சொல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பதிவு செஞ்சதோட என்னுடைய உள்ளத்திலேயும் நான் இதை நிரந்தரமா நிறுத்தி கொள்றதுக்காக வேண்டி சூரா கஹ்ஃப்ல இறைவன் சொன்ன வார்த்தை, மாலி ஹாதல் கிதாபி, என்னுடைய செயல் புத்தகம் இது என்னது? நான் பூமியில இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய செயலை புத்தக வடிவத்தில் கொடுக்கப்பட்டத மாலிஹாதல் கிதாப், இந்த கிதாபு எதுக்கு எனக்கு தரப்பட்டது? இதுல என்ன இருக்கு? அடுத்து சொல்லுவான் மனிதன், லா ஸகீரத்தன் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் எதையுமே விட்டு வைக்கப்படவில்லையே. வவஜது மா அமிலு ஹாதிரா, என்னுடைய முகம் இங்கு கொண்டு வரப்படாமலேயே இருந்திருக்க வேண்டுமே. யாரால தப்ப முடியும்? அந்த தீர்ப்பு நாள்ல யாரால தப்ப முடியும்? நாம இன்னைக்கு மெய்வெளியில் இருக்கிறவங்க எனக்கு அடக்கம் கிடைச்சா சரின்னு சொல்லிட்டு போதி நினைப்புல நம்ம வாழவே கூடாது. வேதத்தை உணரணும், வேதத்தின்படி நடக்கணும். என் நிலை அடுத்த நிமிஷம் என்னுடைய ரப்பு முன்னால நான் எப்படி கேள்வி கேட்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை அஞ்சி மிச்ச வாழ்க்கைய இறைவனுடைய பிடியில நின்று சத்தியத்திலும் அடத்திலும் திடத்திலும் நாம வாழணும். அதுக்கு பழகிறதுக்கு தான் மாசம் நமக்கு சபை எடுத்து வச்சுக்கிறாங்க. முகமது நபி எதுக்கு 2வது கடமையா தொழுகையை கொண்டு வந்தாங்க 5 நேரம் அப்படின்னு சொன்னா, நம்ம குருபிரான் சொல்லிட்டு இருந்த வார்த்தை தான் என்னுடைய நினைவுல வந்துச்சு. உன்னுடைய பிடரியில் இறைவனுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் காரணமாகவே ஆலயத்தில் நான் வணக்கம் எடுத்து வைத்துள்ளேன். கேளிக்கைக்காகவும்
ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டதல்ல வணக்கம். நம்மளுடைய நினைவுல நின்று மாறாம இருக்கிறதுக்காக வேண்டிதான் குருபிரான் அவ்வளவு நமக்கு அருள் பாலிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த குருபிரான நம்ம அடையணும்னா அவங்க அன்பு வேணும். அவங்க அன்பு வேணும்னா நம்ம அவங்க எப்படி சொன்னாங்களோ அதை மட்டுமே செய்யணும். அதை மட்டுமே செஞ்சோம்னா அதுல நம்ம உடம்புல நம்மளுடைய ஜீவன்ல வித்தியாசம் தெரியும். அது யாராலையும் வெளியில சொல்ல முடியாது. நம்மளுடைய குருபிரான் ஷைகுல் முர்சதினா சாலை ஆண்டவர்கள் அவங்களுடைய குருபிரான்கிட்ட அனுப்பிசாமல் நடந்ததின் காரணமா அவங்க பெற்ற சத்தியத்தை இன்னைக்கு உலகத்துக்கே தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட பரிசுத்தமான சத்தியம்! அந்த சத்திய சபையில நரர் நிலை நிற்பதில்லை. நரர்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நரர் அப்படின்னா நல்ல மனசுல பதிஞ்சுக்கிடுங்க, எதுக்குமே ஆகாத ஒரு பொருள் தான் நரன். அது பல்கும் அவன் உருவத்தான மனிதனா இருந்தாலும் மிருகத்தை விட மிக கேடானவன். மிருகம் இறைவனின் சொல்லுக்கு கீழே நின்று இறைவன் கேள்வி கணக்கு இல்லாமலே ஆக்கப்பட்டு போய்விடும். இறைவனுடைய பார்வையில அது குற்றம் இல்லை, மற்ற உயிரினங்கள் குற்றம் இல்ல. பல்கும் அவன் மிருகத்தை விட மிக கேடானவன் யாரு? நரன். அவன் மட்டும்தான் நிலை நிற்பதில்லை. நம்ம நித்தியத்துக்கு நிலைக்கு வந்துடும். நித்தியமா ஓடான ஓடி எப்போ அந்த ஈசன் உள்ள காலம் வரை நாம் நித்தியத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நித்தியத்துக்கு வந்ததின் காரணமா தான் நமக்கு கடமை, எல்லா மதத்திலையும் கொடுக்கப்பட்ட கடமையானது நம்ம இறைவனை அடைதலே. அது இந்த தூள உடல் இருக்கும் பொழுது எவ்வளவு தேட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உள்ளத்துல நினைக்கணும், நான் இறைவனுடைய நெருக்கத்துல எவ்வளவு இருக்கிறேன், என்னுடைய நினைவு எதன் பக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம பசியா இருந்தாலும், நம்ம நடந்தாலும், தொழில் செஞ்சாலும் நினைவான ஒட்டுதல் குருபிரானோடே இருக்கணும். சதா என்னை எண்ணிக்கொண்டிருந்தால் எம்மிடமே வந்து சேர்வாய் அப்படின்னாங்க. அப்போ அடக்கத்தை மட்டுமே நம்ம நினைவுல வச்சுட்டு எனக்கு அடக்கம் கிடைச்சா சரி, பரிசுத்தம் கிடைச்சா சரி, இது மண்ணு மட்டும் தொடாம இருக்கிறதுக்கு அவங்களுடைய தவத்துடைய நிலை நமக்கு கிடைக்குது. ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய கேள்வி கணக்கு ஒண்ணு இருக்கு, நீதி தீர்ப்பு நாள். அந்த நீதி தீர்ப்பு நாள்ல தான் நம்ம உண்மையா ஜெயிக்கிறோம். நம்ம உண்மையிலேயே ஜெயிக்கிற இடம் எதுண்டா, நம்ம குருபிரான ஒண்டி அவங்கள கைப்பிடிச்சு அவங்க நிலைக்கு போனா மட்டும்தான் நம்ம நித்தியத்தை அடைஞ்சதுக்கான அடையாளம். அப்போ இன்னையில இருந்து நாம நினைவுல வைக்கணும், நாம பரிசுத்த அடக்கம்ங்கிறத மறந்துட்டு நம்ம மெய்வழியை சேர்ந்துட்டோங்கிற நினைப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வெளி உலகத்தார்கள் செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தீர்ப்பு நாளுடைய கதி என்னங்கிறத நம்ம உணரும். நம்ம அந்த உணர்ந்து அந்த சித்தத்தோட இனி நம்ம மிச்ச வாழ்க்கையை சரி செய்யலாமா? நம்மளுடைய குருபிரானுடைய துணையை கொண்டு நித்தியத்திலும் நித்தியனாக வாழதற்கு இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் நமஸ்காரம்.